ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ அப்லோட் போட்டிருந்தேன். வாழைத்தண்டும் கருப்பு கொண்ட கடலையும் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி போட்டிருந்தேன். அந்த ரெசிபிக்கு நிறைய பேர் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பீர்க்கங்காயை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டில் எந்த குறைவும் இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாதத்துக்கு குழம்புக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ஈவன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். பொரியலே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பூண்டு 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் இன்னைக்கு பீர்க்கங்காவை நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பொடியாக வேணாலும் பொடியாக போட்டுக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையை வேக வச்சு சேர்த்துருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 8 விசில் போட்டு வெள்ளை கொண்ட கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது வேகிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். மூடி வச்சுருங்க. இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி இருக்கணும். சாஃப்டாக குக் ஆன பிறகு இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றின பிறகு நான் இன்னைக்கு 3 முட்டை மஞ்சள் முட்டையை மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 மஞ்சள் முட்டையை மட்டும் இப்போ சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவன் இது ஒரு பொடி மாஸ் டைப்புக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா உதிரியாக வந்த பிறகு 3 வெள்ளை முட்டை, வேக வச்ச வெள்ளை முட்டையை துருவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பார்க்குறதுக்கு தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ளேவரில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பொரியல் பண்ணிவிட்டு முட்டையை அப்படியே உடச்சி ஊட்டி மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் கருவை இதுலேயே சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவின வெள்ளை முட்டையை வேக வச்ச முட்டையை துருவிட்டு இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொரியல் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி தான். நம்ம முட்டையை எப்பவும் ஒரே மாதிரி உடச்சி ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.